ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அறியப்படாத போத்திபாரின் மனைவி. ஆதியாகமம் 37-36 சொல்லுகிறது, மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். வேதத்தில் பேர் எழுத கர்த்தர் பிரியப்படாத ஒரு பெண்தான் போத்திபாரின் மனைவி. அவளுடைய பெயர் யாருக்கும் தெரியாது, வேதத்திலும் இடம்பெறவில்லை. போத்திபார் என்ற பெயருக்கு சூரியனுக்கு உரியவன் என்று அர்த்தம். எகிப்திய சூரியனை தெய்வமாக வழிபட்டார்கள். ஆனால் மோசே கொண்டு வந்த வாதையின் மூலம் அந்த சூரியன் 3 நாள் உதிக்காமல் காரிருள் உண்டாயிற்று. யாத்ராகமம் 10:22. யோசேப்பை போத்திபார் கண்ட விதம் வேறு, அவருடைய மனைவி கண்ட விதம் வேறு. போத்திபார் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும் அவன் காரிய சித்தி உள்ளவன் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் கண்டார். ஆகவே யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-4 முடிய. ஆனால் அவனுடைய மனைவியோ அவனை காம வெறியுடன் இச்சித்தாள். யோசேப்பு அவளிடம், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆதியாகமம் 39:9. பாவ இச்சைகளுக்கு யோசேப்பை அழைத்து பிடித்தபோது அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அதன் பின்பு அவளுடைய காமவெறி கோபவெறியாய் மாறி அதன் விளைவாக யோசேப்பு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான போத்திபார் மனைவிகளை நாம் காணலாம். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4:4. புசித்து குடித்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதும் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுமே அவர்களுடைய நோக்கம். திருட்டு தண்ணீர் தித்திக்கும் என்பதே அவர்களுடைய தத்துவம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பதே அவர்களுடைய வாழ்க்கை முறை. அவர்கள் கர்த்தரை குறித்து கொஞ்சம் கூட எண்ணுவதில்லை. வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் அறிந்து கொள்ள பிரியப்படுவதில்லை. அவர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பாதாளத்தையும் நித்திய அக்கினியை குறித்தும் எண்ணி பார்ப்பதே இல்லை. போத்திபார் மனைவியை கவனித்து பாருங்கள். கணவனுக்கு துரோகம், சமுதாயத்திற்கு கரை, பிள்ளைகளுக்கு முன்பாக முன்மாதிரியற்ற ஒரு நிலை ஆகியவற்றுடன் அசுத்தமான எண்ணங்களும் சிந்தைகளும் அவளை கீழ்த்தரமான நிலைமைக்கு கொண்டு வந்தது. ஒரு தேவ மனிதனாகிய யோசேப்பை கரைப்படுத்தி அவனுடைய எதிர்காலத்தை பாழ்படுத்தக்கூடிய ஒரு விஷமுள்ள பாம்பை போலிருந்தாள். போத்திபாரின் மனைவி பெயரை கர்த்தர் வேதத்திலே எழுத விரும்பவில்லை. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தத்தாலும் தேவ பக்தியாலும் அபிஷேகத்தாலும் வேத வசனங்களாலும் நிரப்பிக்கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, 1 சங்கீதம் 5-6 துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 6:15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 20,
21 மற்றும் 22 அதிகாரங்கள். மாலை எபேசியர் 6 அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.